ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நான் போன வாட்டியும் வீடியோ போட்டேன், அதுக்கு முன்னாடி வீடியோவும் போட்டேன். ஓரளவு முந்தின வீடியோ எதனால் சீடெல்லாம் தள்ளி தள்ளி சொன்னேன்னா, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறது, என்ன விதை கொடுக்குறாங்கன்னு அதை மட்டும் வீடியோவை வாட்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அது என்ன வீடியோன்னு கமெண்ட்டில் பண்ணணுங்கிறதுக்காக அது தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் சரி வீடியோவை கண்டினியூவாக பார்க்கணுங்கிறனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீடு சொன்னேன், அப்புறம் இடையில கொஞ்சம் பேசினேன், அப்புறம் கொஞ்சம் சீடு சொன்னேன். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் என்ன சீடு கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் சீடு கொடுக்குறீங்கன்னு மட்டும் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு சில சீடு மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் சரி இந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பாருங்கள், சூப்பராக பால்சம் ஒயிட்டு, ரெட்டு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா இது என்ன வைலட் கலர் மாதிரி, அதுக்கப்புறம் பிங்க்கு, எல்லா பால்சம் சூப்பராக பூத்துருந்தது. ஆனால் ரெட்டு மட்டும் நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் பூ வைக்கலை, இனிமேல் தான் பூ வச்சு காய் விடும். காய் விட்டுதுனாக்கா 10 நாள் கழித்து இப்போ எல்லாருக்கும் கட்டிங் கொரியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 10 நாள் கழித்து அப்போ கண்டிப்பாக பால்சமும் விதை விட்டுரும். பூ பூத்துச்சுனாவே விதை விட்டுரும். அப்போது எல்லாருக்குமே எல்லா கலர்லேயும் பால்சம் விதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் மாடி தோட்டத்தில் கோழிக்கொண்டை மட்டும் பறிக்காமல் இருந்தது, அதையுமே பறிச்சுக்கலாம் அப்படின்னு மாடிக்கு வந்துட்டேன். இன்றைக்கி என்னென்ன விதை கொடுக்க போகிறேன்னு நான் கிளியராக பாக்ஸ்லேயே எதாவது பேக்கிங்லேயே போடும்போது பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுறது எல்லாருக்குமே என்னென்ன சீட் கொடுக்குறேன்ட்டு இது பண்ணுறேன். அதை மட்டும் கேட்டுக்கிட்டிங்கன்னா எப்படி? கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், எனக்கு ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு வேண்டாம், லைக் மட்டும் பண்ணிட்டிங்கன்னா போதும். அப்புறம் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாகவே பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்துட்டு என்ன பிடிக்கலை, என்ன பிடிச்சிருக்கு, இது மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சில பேர் எனக்கு கைட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போடுறேன். எப்படி போடணும்னு தெரில, ஒரு டைம் பாஸுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ இந்த மாதிரி வீடியோ போடுவோமே அப்படிங்கிறதுனால தான் போட்டுட்ருக்குறேன். எப்படி வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஃபேஸ் கட்டி வீடியோ போடுங்கன்ட்டு வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க. நம்ம முகம்லாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. வீடியோ போடணுன்னா மேக்கப் பண்ணணும், அது எதுக்கு வேண்டான்னு தான். அப்புறம் பாருங்கள், நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க இவங்க தான். பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம சேனல் பார்க்குற எல்லாரையுமே நமக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்டாரு ராஜிவின், அப்புறம் நிக்கி கிச்சன், அனிதா, கேபி, இவங்கெல்லாம் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப தேங்க்ஸு. கமெண்ட் அவங்க தான் நிறைய போடுறாங்க, லைக் பண்ணுறாங்க. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக எப்போ சீடு கொடுத்தாலும், எப்போ கட்டிங் கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு, மற்றவங்களுக்கு நான் புதுசாக வர்றவங்களுக்கு நான் அப்புறம்தான் கொடுப்பேனே தவிர, நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்னு இருக்கிறேன். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஃப்ரீ சீடு கொடுப்பேன். அதாவது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களும் ஒரு 100 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முதல்ல முன்னுரிமை. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, என்னோடய சேனல்லையே அவங்க பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சரி, இவங்கெல்லாம் லைக் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு வீடியோஸ் போடுறதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் நிறைய பேர் சீடெல்லாம் வாங்குகிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இடுப்பு வலிக்க தான் எல்லாம் பேக் பண்ணி அனுப்புகிறேன். ஆனால் வாங்கினதோடு சரி, அதுக்கப்புறம் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதோட சரி நம்ம கடமை முடிஞ்சுதுன்னு போயிடுறாங்க. சேனலும் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2000 3000 பேர் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஃப்ரீ சீடு கொடுத்து முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா 400 500 பேர் தான் இருப்பாங்க. நான் அப்பப்போ காய வச்சு விதைய எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டிட்டேன். இந்த வாட்டி தான் இந்த தப்பு பண்ணிட்டேன். அதனால் இப்போ எல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுக்கணுன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பயங்கர இடுப்பு வலி. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோக்காக போட்டுட்ருக்கிறேன். இருந்தாலும்
எனக்கு இவ்வளோ பண்ணுறேன், கஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஆனால் வாங்கினாக்கா ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேணாம். ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்டாவது போடலாம். வந்து சேர்ந்துருச்சின்னு சொல்ல கூட அவங்களுக்கு மனசு இருக்க மாட்டேங்குது. எல்லாரையும் சொல்லலை, சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் ரொம்ப தேங்க்ஸுங்கங்கிறாங்க. சில பேர் வந்து விதை முளைச்சதை எனக்கு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. நல்லா வந்திருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம கொடுத்துருக்கோம், அவங்க எவ்வளோ ஹாப்பியாக வந்து நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ 1000 பேருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாக்கா அதில் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 பேர் தான் அது நம்ம கொடுத்துருக்கோங்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வீடியோஸ் அது முளைக்கிறதையும் அந்த விதை வந்து போடுறதையும் வீடியோவாக எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த செடி வரும்போதும் எனக்கு இது என்ன செடி, இது என்ன செடின்னு கேட்கும்போது பரவாயில்ல இந்த செடியெல்லாம் வந்திருக்குன்ட்டு அது ஒரு ஹாப்பி. சரி ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்ன விதை கொடுக்குறோன்ட்டு வரிசையாக பார்க்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி போட்டிருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து சங்குப்பூ போட்டிருக்கேன், சங்குப்பூ, அதுக்கப்புறம் வந்து வாடாமல்லி எனக்கு முத்தலை, அதனால் வந்து அதுக்கு பதிலாக சூரியகாந்தி பூ போட்டிருக்கிறேன். அமேசானில் வாங்கினது நல்லாயிருக்கும் சூப்பராக. அதுக்கப்புறம் அவுரி சீடு போட்டிருக்கேன். இந்த அவுரி ஸ்டிக்குக்குள்ளே 4 விதை 5 விதை இருக்கும். அதனால் வந்து ஒரு ஸ்டிக்கு, பெரிய ஸ்டிக்காக இருந்தால் 1 போடுவேன், சின்ன ஸ்டிக்காக இருந்ததுன்னா 2 போடுவேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரி, வெள்ளை கத்திரி, அப்புறம் வந்து வேலூர் முள்கத்திரி, இந்த 2மே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அதாவது 10 சீடு வர்ற அளவுக்கு போடுறேன். இப்போ 10 சீடு போட்டாக்கா கண்டிப்பாக ஒரு 6-7ஆவது நல்லா முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து வெண்டைக்காயில் 3 ரகம் வச்சுருக்கேன். இது மர வெண்டை, நான் மறந்துருங்கிறதுக்காக அது இதில் சீட்டில் எழுதி போடுவேன், இல்லைன்னா பாக்ஸில் எழுதி வச்சுக்குவேன். மர வெண்டை கொஞ்சம் ஒரு 4-5 போடுறேன். அதே மாதிரி சிகப்பு வெண்டை, அப்புறம் பர்மன் வெண்டை. பர்மன் வெண்டைக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் வெண்டை கேட்டாலும் க்ரீன் வெண்டை, ஓகேவா? அப்புறம் ஜாம் புளிச்ச ஒரு 4-5 சீடு போடுறேன். அப்புறம் அவரைக்காய் வந்து எனக்கு முத்தலைங்க, ஒரு 4 காய் தான் முத்தி இருந்தது, அதனால் ஒன்று போடுறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா சுண்டைக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் முடக்கத்தான் விதை கொஞ்சம் ஒரு 4-5 பெருசாகவே போடுறேன். இதில் ஒன்றில் பார்த்திங்கன்னா 3 இருக்கும், 3 முக்கோண ஷேப்பில் இருக்கும் 3மே. அது உள்ளே பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப அந்த விதை பிடிக்கும், ஹார்ட்டின் மாதிரி இருக்கும். இது ஒரு 10 சீடு வர்ற அளவுக்கு போடுறேன். 10 சீடுனாக்கா இப்போ 1-2 தான் ஃபெயிலியர் ஆகுமே தவிர மீதி எல்லாமே வந்துடும். இப்போது இது அவரைக்காய் வந்து எனக்கு 4 தான் கிடச்சனால 1 தான் போடுறேன். அந்த 1 வந்து நீங்கள் க்ரோத் பண்ணி அதில் சீடை கலெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா திருநீற்று பச்சிலையில் நல்லா முத்த விட்டு விதை எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக வரும் இது. உங்களுக்கு போட்டிங்கன்னா அப்படியே தூவி விட்டிங்கன்னா எந்த இடத்துல வரும்னா ஒரு 40-50 செடிக்கிட்ட வரும். அது நீங்கள் பாக்ஸ் போட்டு தனியாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் இது வத்தல் போட்டுக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒன்றுலேயே பார்த்திங்கன்னா 100 விதை கிட்ட இருக்கும். இது பேக் பண்ணி வரும்போது அந்த விதை கூடயே இதுவுமே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பறிக்கும் போதே வந்து கையில் ஃபுல்லாக விழுகும். பேக் பண்ணி வரும்போது கண்டிப்பாக அப்படியே முழுசாக தான் போட்டாலுமே ட்ராவல் பண்ணி வரும்போது உங்களுக்கு எல்லா சீடோட கொட்டிட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுலேயும் இருக்கும், அந்த விதைக்குள்ளேயும் விழுந்தாலும் விழுந்திருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா தான் பேக் பண்ண போகிறேன். ஏன்னா தனித்தனியாக பேக் பண்ண முடியாது ஒவ்வொன்றுக்கும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுனால. இது பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய விதை இருக்கும். இதை நீங்கள் அப்படியே தூவி விட்டிங்கன்னா ஒரு 10-15 அப்படியே வரும்போது நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறது இங்கே பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு 2-3 செடி வேணும்னா கொஞ்சம் விதையை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் விதையை நீங்கள் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் எப்போ தேவையோ அப்போ போட்டுக்கலாம்.
அப்புறம் வானம் பார்த்த மிளகாய். நான் நீட்டு மிளகாய் குடுக்கல. வானம் பார்த்த மிளகாய் மட்டும் தான் குடுக்குறேன். ஏன் கேட்டிங்கனாக்கா, அது நான் சொல்றேன். இப்ப இது வானம் பார்த்த மிளகாய் தான் நாட்டு மிளகாய். அரிய வகை கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். எனக்கே நர்சரியில பார்த்து கிடைக்கல. எங்க கிராமத்தில போய் நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அப்புறம் நீட்டு மிளகா, நம்ம வர மிளகா இருக்கு இல்லையா? அதுவே நீங்க போடலாம். வேணும்னாலும் நான் குடுக்குறேன். நம்ம மிளகாய் வேணும்னா. அப்புறம் இது நான் சொல்லவே கிடையாது. என்கிட்ட இருக்கு. குட்டி குட்டியா வந்து பூச்சி லைட்டா வந்த மாரி இருக்கு. ஆனா நான் போட்டேன் முளைச்சிது. எல்லாமே முளைச்சிது. அப்படியே வச்சிருந்தாலும் வீணா தான் போகும். சரி அதில ஒரு 4 நாள் போடுவோம். அதில யூஸ் பண்ணி விதை எடுத்துக்குவாங்கங்கிறனால, அதுலேயுமே எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்ருக்கிறேன். இது லாங் பீன்ஸு. லாங் பீன்ஸு நம்ம கிலோவா அறுவடை பண்ணியிருப்போம். அந்த கீழ வச்சு. பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறையா அப்படியே சமைச்சு சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை. அவ்வளோ பக்கத்துலேயும் கொடுத்து நானும் சமையல் பண்ணி அதை அப்படியே கொண்டு போய் குப்பையில் தான் கொட்டுவேன். அவ்வளோ காய்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா மயில் மாணிக்கம், அந்த விதையும் கொஞ்சம் அதோட நான் கலந்து போடுறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா தூதுவளை சீடு. இந்த ஒரு பழத்துக்குள்ளே ஒரு 100 சீடு இருக்கும். அதை அப்படியே பிழிஞ்சு விட்டிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மிதுக்கங்காயும் போட்டிருக்கிறேன் வேணுங்கிறவங்களுக்கு. சில பேருக்கு வந்து அந்த என்கிட்ட இருக்கிற விதை காசு கொடுத்து நான் அமேசானில் வாங்கினது தான். இருந்தாலும் அதுலேயுமே ஒன்றுன்ட்டு போட்டு வச்சுருக்கேன். சரி வர்றது வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதை பேக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. பூசணி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேன். அந்த சூப்பராக தழைஞ்சி வருது. அந்த வெள்ளை பூசணி விதையுமே எல்லாத்துலேயும் 2 போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து அடுத்த கட்டிங் கொடுக்கும்போது தான் கருந்துளசி நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் முத்தட்டும். கருந்துளசி, பால்சம்மு இதெல்லாம் வந்து நம்ம அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 10 டேஸ் கழித்து நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கவர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோடய நேம் அட்ரஸ்லாம் எழுதி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ வந்து பாதி பேர் மட்டும்தான் அட்ரஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. அதுவுமே கிளியராக அனுப்பலை எனக்கு. அந்த பின்கோடோடு எனக்கு அனுப்பணும். பின்கோடோட அனுப்பணும். உங்கள் நம்பர் அனுப்பணும். ஒரு தெளிவாக நீங்கள் அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா மட்டும்தான் கண்டிப்பாக கொடுக்க முடியும். இது எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். இது நெக்ஸ்ட்டு ஒரு 10 நாள் கழித்து கொடுக்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது எல்லாருக்குமே வந்து கட்டிங்கோட தரேன். அப்புறம் இன்னும் ஏன்னா வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கோ இல்லைனாக்கா வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கோ என்னால் சரியாக ரிப்ளை பண்ண முடியல. எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்குது. பெயிண்டிங் ஒர்க்கும் நான் தான் பண்ணுறேன். வீட்டில் வேலையும் நான் தான் செய்கிறேன். சமையலும் நான் தான் பண்ணுறேன். எல்லாமே ஆளினால்ங்கிற மாதிரி எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா வீட்டில் வந்து சர்வெண்ட்டு கிடையாது. ஃபுல்லாக சமையல், கார்டனு, அதாவது நம்ம லேடீஸு வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி எப்போவுமே வேலை தான். வீட்டில் நான் மகாராணியும் அவங்க தான், வேலைக்காரங்களும் அவங்க தான். அப்படி தான் என் நிலமை. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்திரிச்சோம்னா சாயிற வரைக்குமே எனக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைமில் ராத்திரி 11 மணி வரைக்குமே எனக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காலையிலையும் எந்திரிச்சு பாப்பாவை வேறு ஸ்கூலுக்கு கிளப்பணும், கார்டனுக்கு தண்ணி ஊற்றணும், வீட்டில் சமையல் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணணுன்ட்டு ஏகப்பட்ட வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கிடையில் இந்த எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும். இது எல்லாமே முடிக்கிறக்குள்ளே இது என்னடா லைஃபு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம வீடை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணுங்கிற மாதிரி நீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்று பெயிண்ட் அடிச்சுக்கிட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு ட்ராயிங் பண்ணிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒன்று க்ளீன் பண்ணிக்கிட்டோ இருப்பேன். ஒவ்வொரு நேரம் கஷ்டமாக இருக்குன்னா அப்படியே போட்டு வச்சுருவேன். வீட்டில் க்ளீனிங்கரும் நான் தான், கார்டனரும் நான் தான், குக்கிங்கும் நான் தான், பெயிண்டரும் நான் தான், எல்லாமே நான் தான். அதாவது மகாராணியும் நான் தான், வேலைக்காரியும் நான் தாங்கிற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியே போயிட்டுருக்கு லைஃபு. ஓகே, எல்லாம் பெயிண்டெல்லாம் அடித்து முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா இருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். 2வது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி தான் கொரியர் ஈவினிங் பண்ண போகிறேன், மத்தியானத்துக்கு மேலே. அதனால் வீடியோவை பார்த்ததுமே மெசேஜ் போடுறவங்க போட்டுருங்க. ஓகே, பாய் மக்களே.